மாணவ மாணவிகள் கற்றல் மற்றும் செயல்திறனை அதிகரிக்க மாணவர்களின் ஒத்துழைப்பு தேவை என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள கிணத்துக்கடவு அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமெரிக்க இந்திய பவுண்டேஷன் சார்பில் ஸ்டெம் கண்டுபிடிப்பு மற்றும் கற்றல் மையம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டு மையத்தை திறந்து வைத்தனர். பின்னர் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய அமைச்சர் அன்பில் மகேஷ், மாணவர்கள் கற்றல் திறனையும் செயல்திறனையும் அதிகரிக்க மாணவர்களின் முழு ஒத்துழைப்பு தேவை என்று கூறினார். இந்த விழாவில் கிணத்துக்கடவு பேரூராட்சி தலைவர் கதிர்வேல் மற்றும் மாவட்ட ஊராட்சி கவுன்சிலர் ராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திமுக தேர்தல் அறிக்கையில் மின் கணக்கீடு மாதம் மாதம் கொண்டு வருவோம் என கூறிவிட்டு தற்போது 33% மின் கட்டணம் உயர்த்தியுள்ளதாக பாஜக மூத்த தலைவர் ராஜா தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள நேமூர் பகுதியில் பாஜக சார்பில் மத்திய பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பாஜக முன்னாள் தேசிய செயலாளரும் பொதுக்குழு உறுப்பினருமான ராஜா கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது நாட்டின் வளர்ச்சி எந்த திசையில் செல்ல வேண்டும் என தீர்மானிப்பதுதான் பட்ஜெட் என்றும் மத்திய அரசின் எல்லா திட்டங்களையும் பெற்று தமிழகம் பயனடைந்து வருவதாக கூறினார். மேலும் நாடாளுமன்றத்தில் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என ராகுல்காந்தி செயல்பாடுகளை வைத்து தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவித்த அவர், நாடாளுமன்றத்திற்கு டி-ஷர்ட் மற்றும் ஜீன்ஸ் பேண்ட் ராகுல்காந்தி அணிந்து வருகிறார் என்று குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டின் மொத்த கடன் 8,33,000 கோடியாக உள்ளது என்று குற்றம் சாட்டிய அவர், தமிழ்நாடு முதலில் கடனில் உள்ளது என்று தெரிவித்த அவர், தமிழ்நாட்டின் 8 கோடி மக்களையும் அடமானம் வைக்கும் ஆட்சி திமுக ஆட்சி என்று குற்றம் சாட்டினார். அகில இந்திய மாநில அரசு ஊழியர் சங்கத்தின் முன்னாள் நிர்வாகி மறைந்த ரா. முத்துசுந்தரத்தின் 7ஆம் ஆண்டு நினைவு தின கருத்தரங்கம் மயிலாடுதுறையில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் இன்று நடைபெற்றது. மாவட்ட தலைவர் சிவபழனி தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் சங்கத்தின் மாநில செயலாளர் கோதண்டபாணி, பொய்யான வாக்குறுதிகளை அளித்து ஏமாற்றும் தமிழக அரசும், இழந்த உரிமைகளை மீட்பதற்காக போராடும் அரசு ஊழியர்களும் என்ற தலைப்பிலும், சங்கத்தின் மாநில பொருளாளர் பாஸ்கரன் அரசு ஊழியர் சங்க வரலாற்றில் ரா. முத்துசுந்தரம் என்ற தலைப்பிலும் பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் மாநில பொருளாளர் பாஸ்கரன், சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னதாக அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். கர்நாடக, கேரள மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி, கிருஷ்ணராஜ சாகர் உள்ளிட்ட அணைகளில் அதனுடைய முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் வினாடிக்கு 1,52,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இந்த நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக ஐந்தருவி, சீனி அருவி, மெயின் அருவி ஆகிய அருவிகளில் தண்ணீர் மூழ்கடித்தவாறு செல்கிறது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பதன் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்கவும், அருவி மற்றும் ஆற்று பகுதியில் குளிக்கவும் மாவட்ட நிர்வாகத்தால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 13வது நாளாக இந்த தடை நீடித்து வரும் நிலையில் கரையோரம் உள்ள மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் மாவட்ட செயற்குழு நிர்வாகிகளுக்கு பாராட்டு மற்றும் உறுப்பினர் அட்டை வழங்குதல் உட்பட முப்பெரும் விழா தூத்துக்குடி மாவட்ட தலைவர் கற்குவேல் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்க மாநில தலைவர் ஜான் போஸ்கோ பிரகாஷ் கலந்து கொண்டு கருவூலம் மூலம் ஊதியம் வழங்குதல், ஓய்வூதியம் வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் புதிய நிர்வாகிகளுக்கு பாராட்டு தெரிவித்தும், கருவூலம் மூலம் ஊதியம், அரசு ஓய்வூதியம் வழங்கிடவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதோடு கூட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களும், உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையும் வழங்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.